மக்கள் பெரும்பாலும் தங்களுடைய வீடுகளை அலங்கரிக்க யானை சிலைகளை வச்சிருப்பாங்க. சிலர் அதை நேர்மறை மற்றும் வலிமையின் அடையாளமாகவும் கருதுறாங்க. மத்தவங்க அதை அமைதி மற்றும் செழிப்பின் அடையாளமாகவும் பார்க்கறாங்க. இருந்தாலும் வாஸ்துப்படி எல்லாத்தையும் எல்லா இடங்களையும் வைக்கிறது பொருத்தமானது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்களில் நம்ம யோசிக்காம நம்ம வீடுகளை வைக்கிற பொருட்கள் நமக்கு வர பிரச்சனைகளுக்கே ஆணிவேரா அமைஞ்சிருதுங்க. யானை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஞானம், வலிமை, நிலைத்தன்மையின் அடையாளமா கருதப்பட்டாலும் தவறான திசையிலையோ அல்லது சரியான ஆலோசனை இல்லாமலையோ வச்சீங்க அப்படின்னா அது நல்லதுக்கு பதிலா தீங்கு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்ல யானை சிலையை வச்சிருக்கிறது ஆண்களின் மனநிலையை பாதிக்கும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் நம்புறாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல வீட்ல ஆண்கள் கோபமா, பிடிவாதமா அல்லது கட்டுக்கடங்காம மாறுவாங்க. சோ இந்த மாற்றம் ரொம்பவும் படிப்படியா இருக்கிறதால பிரச்சனை எங்கிருந்து தோன்றுச்சு அப்படிங்கறத குடும்பத்தினரால புரிஞ்சுக்கவே முடியாது. யானை அப்படிங்கிற ஒரு விலங்கை ரொம்பவும் சக்தி வாய்ந்த தன்னம்பிக்கை கொண்ட விலங்கு. சோ அதோடைய மிக முக்கிய பண்பு என்ன அப்படின்னா அது யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்க விரும்பாது. அதன் உரிமையாளர் எவ்வளவு புத்திசாலி மற்றும் பயிற்சி பெற்றவராய் இருந்தாலும் அதோடைய நடத்தை எப்பவும் ஓரளவு கணிக்க முடியாததா தான் இருக்கும். சோ இது வாஸ்து பார்வையில இருந்து அது கொஞ்சம் சிக்கலானதா மாத்துதுங்க. போபால சேர்ந்த ஒரு ஜோதிடர், வாஸ்து நிபுணர் மற்றும் எண் கணிதவியலாளரான ஹிமாச்சல் சிங் அப்படின்றவருடைய கூற்றுப்படி வீட்ல ஒரு யானை சிலை அல்லது அலங்கார பொருளா யானையுடைய சிலை வைக்கப்படும் போது அது இந்த மனப்பான்மையின் ஆற்றலை வெளிப்படுத்துது. அதாவது நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின் எஜமானன் அப்படிங்கிற ஒரு உணர்வு. இந்த ஆற்றல் வீட்டின் ஆண் உறுப்பினர்களை மூழ்கடிச்சா அவங்க எரிச்சல், கோபம், கட்டுப்பாட்டை இழக்கிறது போன்ற உணர்வுகளை உருவாக்க கூடுமாம். வீட்டில் இருக்கிற ஆண்களுடைய நடத்தை எந்த ஆலோசனையும் இல்லாம திடீர்னு மாறிய பல நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா? சோ முன்னாடி அவங்க அமைதியா இருந்திருப்பாங்க. ஆனா பின்னாடி திடீர்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட கோபப்படுவாங்க. ஊழியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை முதலாளிகளா மாற்ற தொடங்குவாங்க அல்லது சிந்திக்காம முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்ம வீட்டுல எந்த ஒரு பொருளை வாங்கி வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி யானை, இந்த மாதிரி விலங்குகளுடைய சிலைகள், விலங்குகளுடைய புகைப்படங்கள் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் அல்லது வாஸ்து நிபுணர்களுடைய பரிந்துரையின்படி அவங்க கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணி வாங்கி எந்த மூலையில வைக்கலாம், எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு வைக்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க.